வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா ஒரு இடிக்கல்ல இடிச்சுக்குவோம். இது மாதிரி 1-2 இடித்து வச்சுக்கோங்க. இதோட இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா 1-2 இடித்து வச்சுக்குவோம். அதே மாதிரியே இதுவும் 1-2 இப்படியே இடித்து வச்சுக்குவோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கோங்க, அம்மியில் நுணுக்கிறதா இருந்தாலும் நுணுக்கிக்கோங்க. இது மாதிரி 1-2 நுணுக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காமல். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ரசம் வைக்கிறதுக்கு புளி முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும், அந்தளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி நல்லா ஒரு புளி அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, அதோட நான் அரிசி களைஞ்ச களைநீர் வச்சுருக்கேன். அந்த களைநீரும் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். ரசத்துக்கு இந்த களைநீர் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போயுமே நான் ரசம் வச்சேன்னா அந்த களைநீர் ஊற்றிக்குவேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதோட ஒன்றா போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா இடித்து வச்சோம்ல, அதையும் எல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு இது எல்லாம் நல்லா ஒன்றா கரைச்சி வச்சுக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ரசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலக்கி வச்சாச்சு. இப்போ ரசம் தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்த பருப்பு அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, அதனால் கம்மியாக ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு 2 ஒன்றா நான் வச்சுருக்கேன், அதனால் நான் ஒன்றா போட்டுக்கிட்டேன். நீங்கள் உளுந்தம்பருப்பு தனியாக கடுகு தனியாக வச்சுருந்தீங்கன்னா இதில் 1/2 ஸ்பூன் அதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வெந்தய பொடியாக வச்சுருக்கேன், நீங்கள் முழுசாக வெந்தயம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 மிளகாய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ரசம் ஊற்றிக்கலாம். ரசம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் பெருங்காயத்தூள் எண்ணெயிலே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுவிட்றேன். நீங்கள் பெருங்காயம் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம், இது மாதிரியும் போடலாம். போட்டு இது மாதிரி ரசம் வந்து லைட்டாக ஒரு முட்டை மாதிரி கொதிச்சல் வரும். கொதிச்சல் வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். இது மாதிரி சுற்றிலையும் முட்டையாக வரும். வந்ததையும் அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு மேலே ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.